தொடர்ச்சியாக 8 தினங்களுக்கு மேலே எல்ஓசியில் பாகிஸ்தான் அவங்களுடைய அத்துமீறலை செஞ்சிட்ருக்காங்க. என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்கணுமோ, பாகிஸ்தானுக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்குமோ அந்த பதிலடியை இந்தியாவும் எல்ஓசியில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏகப்பட்ட நபர்கள், அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள், என்னப்பா யூடியூப்பில் மட்டும்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கா, பெருசாக எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த பெருசா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. உடனடியாக நாம் குண்டுகளை தூக்கி பாகிஸ்தான் மேலே போட்டணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செத்து போயிடணும், அங்கேருந்து மறுபடியும் இங்கே குண்டுகள் வரணும், நம்ம பொருளாதாரம் கீழே விழுந்துடணும், இதுதான் நீங்கள் நினைக்கிற பெருசா? இதை விட பெருசாக நடந்திருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? இதை நல்லா பார்க்கக்கூடிய நபர்களுக்கும், உலக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நபர்களுக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசாக தெரியலாம். 2 நாடுகளும் அவங்களுடைய வான்பரப்பை மூடியிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கும் இதனால் ஏகப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2 நாடுகளும் அவங்களுடைய ட்ரேடை நிப்பாட்டியிருக்காங்க. 2 நாடுகளும் அரேபிய பெருங்கடலில் அவங்களுடைய நோட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 2 நாடுகளும் லைவ் ஃபயர் ட்ரில்லில் ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசாகவே தெரிய மாட்டேங்க. ஆனால் பெருசாக, இதை விட பெருசாக ஏதோ அவங்களுக்கு வேணுமா? அவங்களுடைய மனசாட்சியை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய அரசியல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு நாடாக தெரிகிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் தான் நான் சொல்கிறேன், அது யார் எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது, இந்தியாவை பற்றி பேசிடக்கூடாது, இந்தியாவினுடைய மூவை பற்றி என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க, என்ன மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டை களமிறக்கியிருக்காங்க, இதெல்லாமே நம்ம சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? போர் நடக்குமா இல்லையா, உடனடியாக அதை மட்டும் சொல்லுவிக்கின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கே டீட்டெயில்டான அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வேணுங்கிறவங்க இதை பாருங்கள். அப்படி இல்லைனா ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்குது, அதை பார்த்துட்டு உண்மையான நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது மறுபடியும் நீங்கள் தமிழ் பொக்கிஷத்தை வந்து பார்க்கலாம். அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நிச்சயமாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வராது. அதிகமான வீடியோக்கள் பதிவு செய்வதனால நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை லைவாக வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே அதற்கான லிங்க் இருக்குது. முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது எல்ஓசியில் நடந்த அத்துமீறல்கள் தான். எந்தெந்த இடத்துல அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரங்கள் இதோ உங்கள் பார்வைக்காக. அந்த மேப்பை நீங்கள் பார்க்கும்போது தான் இத்தனை இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். இல்லை இவங்க அந்த நம்முடைய சின்ன சின்ன நபர்கள் கேட்குற மாதிரி, எந்த அறிவும் இல்லாதவங்க கேட்குற மாதிரி ஒன்றுமே நடக்கலையே எல்ஓசியில் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழக மீடியாக்கள் அதை காண்பிக்காதனால் எல்ஓசியில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கோலமாவும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாத அரசியலில் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்ஓசியில் நடக்கக்கூடிய கன் பவுடருக்கும் பீரங்கி பவுடருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இவங்களுக்கு தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ அவங்கள ஒமிட் பண்ணிவிட்டு எல்ஓசியில் நடக்கக்கூடிய இந்த மேப்பை கவனித்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய ராணுவ வீரர்கள் எப்படி பதிலடி கொடுத்துருப்பாங்கன்னு. நம்முடைய இனிஷியல் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான். இங்கிருந்து தான் தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள், மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு வந்து அவங்களை தீவிரவாதிகளாக மாற்றி ஒன்று இந்தியாவுக்கு எதிராக இல்லாட்டி உலக நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதிராக அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்தியா எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய சர்வதேச மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. ஆனால் இதை பாகிஸ்தான் மறுத்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே பாகிஸ்தான் அதை ஒத்துக்கொண்டார்கள். குறிப்பாக அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஆமாம், 30 வருஷமாக நாங்கள் அதை தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் இப்போ சஃபர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் விட இந்த பெனாசிர் பூட்டோ இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் சொன்னார், பிலாவல் பூட்டோ அவருக்கு சொன்னார், இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் தண்ணீர் வரலனா இந்தியர்களுடைய ரத்தம் ஓடும் அப்படின்னு சொன்னார்ல. இந்த பிலாவல் பூட்டோ அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எஸ், பாகிஸ்தானுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, அந்த ஹிஸ்ட்ரியில் நாங்கள் தீவிரவாதிகளை வளர்த்து நிறைய பேரை என்ன செஞ்சோம், இங்கேருந்து நாங்கள் உருவாக்கினோம். ஆனால் அது ஹிஸ்ட்ரி தான், அது இப்போ நடக்கணும் அப்படிங்கிறதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது ஹிஸ்ட்ரி இல்லை சார், அது லைவ், அது ப்ரெசன்ட் டென்ஸ், அது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்பதை பிலாவல் பூட்டோ அவர்கள் எவ்வளவுதான் பெரிய சோத்துல போட்டு அந்த பூசணிக்காவை மறைச்சாலும் அந்த பூசணிக்காய் வெளியில வந்துடும். இதெல்லாம் விட F-16 ஒன்று காணவில்லை அப்படின்னு சொல்லி நேத்திலிருந்து தேடோன்னு பாகிஸ்தான் தேடிட்டு இருக்காங்களா, அது என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கப்பா. ஏகப்பட்ட ட்ரோல் மீடியால இந்த F-16 காணவில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. நம்மை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் வார்ஃபேருக்கு நாம தயாராக வேண்டும். ஏன்னா துருக்கியினுடைய சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ட்ரோன் வச்சு அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இனிஷியலா பாகிஸ்தான் நம்மை மிரட்டியதும் அப்படி தான், கேம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. இதற்காகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஜாமிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்முடைய பார்டர் ஏரியாவில். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட AWACS அப்படிங்கிறதுலாம் நம்மகிட்ட இருக்குது. அது பாகிஸ்தானில் இருக்கிறத விட கூடுதலாக நம்மகிட்ட இருக்குது.
இந்த ரேடார்லாம் வச்சு நம்ம பாகிஸ்தானை ஈஸியாக கண்காணிக்க முடியும். அதே மாதிரி ஜாமிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஜிபிஎஸ் சிஸ்டத்தை நெக்லெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய ராணுவம் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கொஞ்சமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த தீவிரவாத அட்டாக்கு பின்னாடி ஹமாஸினுடைய கைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற செய்திகள் வெளியானது. அது உறுதிப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு சில வீடியோக்கள் வழியாக. பிப்ரவரி மாதம் ஹமாஸ் என்ன செய்யறாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இதே மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்ற அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்படி பிப்ரவரி மாதத்துல பாகிஸ்தானுக்குள்ளேயும் வந்திருக்காங்க ஹமாஸ். பிப்ரவரி மாதம் ஒரு முறை மட்டும் கிடையாது, 2 முறை 3 முறை ஹமாஸ் வந்திருப்பதற்கான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ ஹமாஸும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களும் பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ற செய்தி வெளியாகுது. இன்னைக்கு அதனுடைய வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹமாஸ் பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்ததும் அதை அவர்கள் வரவேற்றதும் அப்படிங்கிறதுக்கான பல வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு சார்பாக இஸ்ரேல் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹமாஸ் பாகிஸ்தானுக்கு சார்பாக இருக்கும்போது ஏன் இந்தியாவுக்கு சார்பாக இஸ்ரேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஹமாஸை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் அவங்க மக்களுக்காக போராடுகிறார்கள் என்றால் பாகிஸ்தானில் அவங்களுக்கு என்ன வேலை? அந்த வேலை தீவிரவாதமாக மாறுகிறது என்றால் நிச்சயமாக இந்தியாவினுடைய எதிரிகள் லிஸ்ட்டில் ஹமாஸும் சேர்க்கப்படுவார்கள். இது இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தப்படலை. பட் அவங்களுடைய வீடியோ வெளியாகிவிட்டது. அதன் பிறகு பாகிஸ்தான் எடுத்த நடவடிக்கை, இந்த சம்பவத்தில் ஹமாஸினுடைய கைவரிசையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது சந்தேகம் பெரிதாகி வருகிறது. இதை பற்றியான மேலும் விவரங்கள் சீக்கிரமாக நம்முடைய ராணுவம் அப்படி இல்லைனா என்ஐஏ வெளியில் விடுவாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான நபர்களை என்ன செஞ்சிருக்காங்க, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஒரு 75 நபர்கள் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற 75 பேரை பிடிச்சு தீவிரமான விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நேற்று 2வது முறையாக என்ஐஏனுடைய தலைவர் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு, பஹல்காம் இடத்துக்கு போயிருந்தார் என்பதும் அதனுடைய விசாரணைகள் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா உத்தரப்பிரதேசம் கங்கா எக்ஸ்பிரஸ் தான். இந்த கங்கா எக்ஸ்பிரஸ்ல நம்முடைய ஒரு ஏர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஏர் ஸ்ட்ரிப்ல நம்முடைய விமானங்களை டேக் ஆஃப் பண்ணியும் லேண்ட் பண்ணியும் இன்னைக்கு டெஸ்ட் அப்படிங்கிறத செய்ய போறோம். எந்தெந்த விமானங்கள் இந்த டெஸ்டிங்ல ஈடுபடுத்தப்பட போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஃபேல் SU-30 MKI, மிராஜ் 2000, MiG-29, ஜாகுவார், C-130J சூப்பர் ஹெர்குலஸ், AN-32, ML-12VH ஹெலிகாப்டர், இது எல்லாமே இப்போ டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் அப்படிங்கிறது இந்த கங்கா எக்ஸ்பிரஸ்ல செய்யப்பட போகிறது. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த கங்கா எக்ஸ்பிரஸ் ரன்வே அப்படிங்கிறது நமக்கு ஆபத்துக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, பாகிஸ்தானுக்கு இந்தியா வழி மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. நாளுக்கு நாள் பலுச்சிஸ்தான் வழியான பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. சொல்லப்போனா பாகிஸ்தான் எப்படி பிற நாடுகளுக்கு அவங்களுடைய தாக்குதல் அந்த ஃபார்முலாவை அறிமுகம் செஞ்சாங்களோ அதே ஃபார்முலாவை இப்போ பலுச்சிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானுக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஏகப்பட்ட ட்ரக்குக்கு அங்க தீ வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஒரு 40க்கும் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய இந்த பலுச்சிஸ்தான் போராளி வீரர்கள். அது மட்டும் இல்லாம இந்த BLA கூடவே இப்போ தெஹ்ரிக் தாலிபான்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருப்பது பாகிஸ்தானுக்கு வேற லெவல் பயத்தை கொண்டு வந்திருக்கும். அடுத்ததா நம்ம ஊர்ல இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதுவும் நம்முடைய ராணுவ ரகசியங்களை எடுத்துக்கொள்வதற்காக பாகிஸ்தான்ல ரொம்ப அழகான, ரொம்ப ஃபேரா, ரொம்ப நல்லா பேசக்கூடிய சில பெண்களை வைத்து நம்முடைய ராணுவ வீரர்களை ஹனி ட்ராப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம CRPF வீரர்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். பாகிஸ்தான் பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை மீறி நம்முடைய CRPF வீரர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, முனீர் அகமது அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அப்படியே அந்த பெண்ணுக்கு மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், நீங்கள் பாகிஸ்தானுக்கே போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு CRPF வீரருடைய மனைவி அப்படின்னு சொன்னோன்னே CRPF எல்லோருக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இவங்க ஒரு பாகிஸ்தான் பெண்மணி அப்படிங்கிறதுனாலையும் அவங்க உளவு வேலை ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் அவங்களுடைய புரோட்டோகாலை, CRPF புரோட்டோகாலை அப்படி செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவர் மீதான விசாரணை நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை இப்போது CRPF கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய முதல் அட்டாக்கு POK-ஆ இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அங்க இருக்கக்கூடிய 1000க்கும் அதிகமான மதரசாக்கள் மூடப்பட்டன. ஏன்பா மூடினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொல்றாங்க, ஹீட் ரொம்ப இருக்கு, அதனால தான் நாங்கள் ஒரு 10 தினங்களுக்கு மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் காரணம் அது கிடையாது. உலக நாடுகளுக்கு ஒரு அறிவிப்பை இந்தியா கொடுக்கிறதுக்கு விரும்பினார்கள். எந்த இடத்துல தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மதரசாக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா, அதனால தான் இந்த மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பக்கமா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஹீட் மட்டும் தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது, பயத்தினால நாங்கள் எங்களுடைய மதரசாவை மூடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு பக்கமே அவங்களுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த தினங்கள்ல இது இன்னும் கொஞ்சம் சூடுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஓவராலா இப்போதைக்கு வந்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.